நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி, இ பாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1990 to 97 இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டா பர்த்தை தான் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் பின்னாடி பிறந்தவங்களும் பாவம் பண்ணவங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. இது எதனால இப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துருவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மூச்சை முடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறேன், அதனால இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டா பர்த் வந்து ப்ராப்ளம் வந்து எதுல வருது அப்படின்னா இ பாஸ்ல மட்டும்தான் வருது. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு, இந்த பிசிஎம் பர்மிட்டு, இந்த மாதிரி மற்ற பர்மிட்டுக்கு வந்துட்டு டேட்டா பர்த் வந்து எனக்கு இந்த டேட்டா பர்த் இருக்கு, என்னால போக முடியாதான்னு கேட்கறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. டேட்டா பர்த் அப்படின்றது இ பாஸுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க, வேற எதுக்குமே வந்து பெரிய லெவல்ல ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ஏஜ் லிமிட்ன்றது ஒன்று வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான வயசு இருக்கவங்களோ ரொம்ப சின்ன பசங்களும் அந்த வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால வச்சிருக்கலாம். ஒரு சில ஜாபுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இப்போ எஸ்பாஸ், என்டிஎஸ் பர்மிட்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஆனா டேட்டா பர்த் ப்ராப்ளம் வந்து எஸ்பாஸ்லயும் என்டிஎஸ் பர்மிட்லயும் வராது. அப்ப ஏன் இ பாஸ்ல மட்டும் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இ பாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சேலரி வந்து உங்களுக்கு கையில கொடுக்குற சேலரி கம்மியா இருந்தாலும் ஐபில போடுற சேலரி ஹையா தான் போடுவாங்க. ஓகேங்களா? இ பாஸ்ல அப்ரூவல் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த டேட்டா பர்த் அதாவது 91 to 97 இல்ல 96 97 இல்ல 97 98 இந்த மாதிரி அந்த டேட்டா பர்த் அவங்க என்ன கேட்கறாங்களோ அந்த ஜாப்புக்கு, அதுல அந்த டேட்டா பர்த் இருக்கவங்கள நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ரூவல் ரேஷியோ அதிகமா இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பளம் வந்து உங்களுக்கு கம்மியா போட்டாலே போதும். ஏர்போர்ட்ல, அதாவது சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இமிகிரேஷன்ல நிறைய பேரை டீபோர்ட் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலரி ரொம்ப ஹையா போட்டா டீபோர்ட் பண்றாங்க. இந்த கரெக்டா அந்த குறிப்பிட்ட டேட்டா பர்த்துக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கரெக்டான சேலரி போட முடியும். அதே இது சேலரி இந்த டேட்டா பர்த்துக்கு அதிகமாவோ இல்ல கம்மியாவோ இருக்கவங்களுக்கு போட்டோம் அப்படின்னா ஒன்னு சேலரி ரொம்ப ஹையா போடணும், இல்லைன்னா ரொம்ப கம்மியா போடுற மாதிரி வரும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப 19 வயசு இருக்கிற ஒருத்தரோ இல்ல 20 வயசு ஒருத்தரோ இ பாஸுக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இ பாஸுக்கு போடுறப்ப இப்ப மினிமம் சேலரி இதுக்கு வந்துட்டு $6,500 மேலன்னு வச்சுக்கோங்க. அப்படி $6,500 போடையில நம்ம இந்திய ரூபாய்க்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க. சோ இவ்வளவு பெரிய சேலரிய 19 வயசு பையனுக்கோ 20 வயசு பையனுக்கோ முதலாளி கொடுப்பாங்களா? அப்ப அவங்க போய் சொல்றாங்க, நீ போய் தான் சொல்ற, நீ திருப்பி போ அப்படின்னு சொல்லி இமிகிரேஷன்ல இருந்து திருப்பி அனுப்பிடுவாங்க. இதே இது 88 87 இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வயசு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப வந்துட்டு அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணையில சேலரி கம்மியா போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு $5,500 $6,000 இந்த ரேஞ்ச் இல்ல $6,500 இந்த ரேஞ்சில் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நீங்க ரொம்ப அதிக எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு, இது உங்களுக்கு சேலரி கம்மியா இருக்கு, உங்களுக்கு வந்து எப்படி வந்து இது செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு அசம்ஷன்ல தான் சொல்றேன். 2-3 ஏஜென்ட்டை பேசினப்ப அவங்க அதை தான் சொன்னாங்க. இந்த கரெக்டா இந்த ரேஷியோக்குள்ள இருந்தாதான் கரெக்டான சேலரி போட முடியும், அவங்களுக்கு கரெக்டா அப்ரூவல் கிடைக்கும். அப்படி அப்ரூவல் கிடைச்சிச்சுன்னா அங்க போயும் அவங்க டீபோர்ட் ஆகாம ஓரளவுக்கு உள்ள போயிடறாங்க. ஆனா இந்த டேட்டா பர்த்ல இருக்கவங்களுமே ஒரு சில பேர் டீபோர்ட் பண்றாங்க. அது சரியான ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்னன்றது. அது இமிகிரேஷனுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கள்ட்ட நீங்க என்ன ரீசனுக்காக டீபோர்ட் பண்றீங்கன்னு கேட்டாலும் இது வந்து ரகசியம், அதாவது நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, உங்கள்ட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்ற பதில டீபோர்ட் பண்றாங்க. ஆனா இந்த கரெக்டா இந்த ஏஜுக்குள்ள இருக்கவங்களுக்கு அப்ரூவல் ரேஷியோ அதிகமா இருக்கு, உள்ள போற ரேஷியோவும் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த டேட்டா பர்த்தை சூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ். இப்ப இந்த குறிப்பிட்ட சேலரி இந்த 91 to 97 இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான சம்பளம் போறதுனால டாக்ஸும் கரெக்டா கட்டுற மாதிரி இருக்கு. நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு சம்பளமும் கம்மியான சம்பளம் கொடுத்தாலே போதும். அதே இது உங்களுக்கு சேலரி அதிகமா ஐபில போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா சேலரி உங்களுக்கு அதிகமா தான் கொடுக்கணும். கம்மியா கொடுத்தா நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸுக்கும் நீங்க வாங்குற சம்பளத்துக்குமே சரியா போயிடும், எதுவும் உங்களால பெருசா சேவ் பண்ண முடியாது. அதனாலதான் குறிப்பா இந்த டேட்டா பர்த்தை வந்து சூஸ் பண்றாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு இப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 சொல்யூஷன் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இ பாஸ்ல கரெக்டா 91 to 97 இருக்க அந்த ரேஞ்சில் இருக்கவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க, மற்றவங்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகள்லாம் வந்து இதுக்கு அதிகமா இருக்கவங்களுக்கும் போட்டு அப்ரூவல் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க, கம்மியா இருக்கவங்களுக்கும் போட்டு அப்ரூவல் எடுக்கிறேங்கிறாங்க. எடுப்பாங்க, ஆனா எம்ஓஎம்ல அப்ரூவல் கிடைச்சிருக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நீங்க இமிகிரேஷனை கிளியர் பண்றது அப்படின்றது ரொம்ப சிரமம். அப்படி இமிகிரேஷனை கிளியர் பண்ணி நீங்க உள்ள போனாலும் நீங்க சம்பாதிக்கிற பணம் நீங்க டாக்ஸ் கட்டுறதுக்கே சரியா போயிடும். சோ இந்த காரணத்தினால இந்த குறிப்பிட்ட டேட்டா பர்த்துக்குள்ள இருக்கவங்க மட்டும் இ பாஸ் ட்ரை பண்ணுங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மினிமார்ட் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இ பாஸ் வருது அப்படின்னா இ பாஸ்ல வந்து உங்களால போக முடியாது, அந்த வேலையை உங்களால போக முடியாது. அதே இது மினிமார்ட் வேலைக்கு எஸ் பாஸ்லயோ இல்ல என்டிஎஸ் பர்மிட்லயோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து உங்களை கேட்கறாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் அந்த வேலைக்கு உங்களால தாராளமா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? சோ
உங்களால் சிங்கப்பூருக்குள்ள இ பாஸுக்கு மட்டும்தான் இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்களால மட்டும்தான் போக முடியும், மற்றவங்களால போக முடியாது, போக வேண்டாம். அதை தவிர மற்ற நிறைய பர்மிட் சிங்கப்பூர்ல இருக்கு. என்னென்ன பர்மிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட், பிசிஎம் பர்மிட், ஒர்க் பர்மிட், சிப்யார்ட் பர்மிட், டிஇபி பாஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பாசஸ் இருக்கு. இதுல நீங்க போறதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. டேட் ஆஃப் பர்த்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரவே வராது. ஆனா இந்த இ பாஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியா கோட்டா கிடைக்கிறதுனால நிறைய ஜாப் வேகன்சிஸ் இ பாஸுக்கு தான் வருது. எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்லாம் கொஞ்சம் கம்மியான ஜாப் வேகன்சி தான் வருது. அப்படி வர்றதுனால நிறைய பேர் வந்துட்டு எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட் மூவ் பண்ண முடியாம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த டிபோர்ட் பிரச்சனைலாம் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்ல வராது. ஸோ நீங்க அதை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிபோர்ட் பிரச்சனை கிடையாது, டாக்ஸ் பிரச்சனை கிடையாது, நல்ல சேலரி எல்லாமே பெஸ்டா கிடைக்கும். என்ன அது உங்களுக்கு ஜாப் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வழி, வேற எந்த வழியுமே கிடையாது. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிங்கப்பூருக்குள்ள போகாம அதர் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது சிங்கப்பூர்ல தான் அந்த வேலைன்றது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ மினிமார்ட் வேலை வந்து மலேசியாலையும் இருக்கு, அதர் யூரோப் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு, இந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லயுமே இருக்குது. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் நான் இந்த வேலைக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்களால போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வேற கண்ட்ரிக்கும் ட்ரை பண்ணுங்க. அதே டைம்ல சிங்கப்பூர்ல எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்க. சிங்கப்பூர் போனால் மட்டும்தான் கிடையாது, நல்ல சேலரியில் எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே உங்களால சர்வே பண்ண முடியும். அதனால நீங்க அதர் கண்ட்ரி ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு ரெண்டுலையுமே ட்ரை பண்ணுங்க. எதுல வந்து உங்களுக்கு சூட்டபிளான ஜாப் நல்ல சேலரியில கிடைக்குதோ அங்க வந்து நீங்க மூவ் பண்ணி போயிட்டே இருங்க. இதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரெண்டையுமே நீங்க கரெக்டா வந்து ரெண்டையுமே ஆப்ஷனா வச்சு ரெண்டுலையுமே ட்ரை பண்ற பட்சத்தில் ஏதாவது ஒண்ணு நல்ல ஜாப் கிடைக்கிறப்ப போகலாம். எங்க ஜாப் கிடைச்சாலுமே லைசன்ஸ் ஏஜென்சி மூலமா போங்க. அதே மாதிரி வெளிநாடு போறவங்க கண்டிப்பா வந்து வேலை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கு நீங்க ப்ரிப்பேரா போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கட்டின அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி லைசன்ஸ் ஏஜென்சி மூலமா மட்டும் ட்ரை பண்ணுங்க, வேற எந்த ஏஜென்சி மூலமாவும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.